ஹலோ சண்டே எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்ககிட்ட என்ன டாபிக் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டோரி ஆஃப் தி டிஐஒய் பவர் வால் இன் இந்தியா. ஸோ இந்த பவர் வால் அப்படின்றது என்ன அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் அந்த கமெண்ட்டில் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஸோ பவர் வால் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு, யூபிஎஸ்க்கு இல்லை வீட்டுக்கே வந்துட்டு நீங்கள் யூபிஎஸ் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இந்த யூபிஎஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி வச்சுருப்பீங்க. அந்த பேட்டரி எப்படி இருக்கும், ஒரு பல்காக பெருசாக ஒரு பேட்டரி வச்சுட்டு அதுக்கு தண்ணிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஆவரேஜாக ஒரு 5 வருஷம் லைஃப் வரும். 5 வருஷம் அதிகபட்சம் ஒரு 7 வருஷம் வந்தவங்களும் இருக்காங்க, 3 வருஷத்தில் காலி பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல்க் பேட்டரி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு யூஸே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அதில் வந்துட்டு வர டாக்ஸிக் ஃபியூம்ஸ் வந்துட்டு உடம்புக்கு கெடுது. ஸோ அந்த பேட்டரி நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணி லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கனாலும் அது சீக்கிரம் போயிடுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் வந்துட்டு எளிமையான இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செல்ஃபோன் எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செல்ஃபோனில் பின்னாடி வந்துட்டு ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ அந்த செல்ஃபோனுக்கு உள்ளேயே ஒரு பேட்டரி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுறீங்க? அதிகபட்சம் ஒரு என்ன தான் வந்துட்டு நீங்கள் கம்மியான ஒரு ஃபோன் அப்படின்னு நீங்கள் விலை கம்மியாக ஒரு ஃபோன் வாங்கியிருந்தாலும் அதிகபட்சம் 1 மணி நேரம் டு 2 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஆனால் அது எவ்வளோ நேரம் நிற்குது? 1 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா மினிமம் 8 மணி நேரம் நிற்குது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்கும் நிற்கிற அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க? மெலிசாக இருக்கிற ஃபோனுக்குள்ளேயே ஒரு லித்தியம் பேட்டரியை வச்சு அதை வந்துட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணி 2 நாளைக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு பேட்டரியை இந்த ஃபோன் சைஸுக்கு வந்துட்டு சின்னதாக இல்லாமல் ஒரு வீட்டு சைஸுக்கு பெருசாக பண்ணிங்கன்னா அந்த லித்தியம் பேட்டரியோட பேர் தான் வந்துட்டு பவர் வால். இந்த பவர் வால் அப்படிங்கிறது வந்துட்டு டெஸ்லாங்கிற ஒரு கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் கார்லாம் செய்வாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்துட்டு பண்ணாங்க. ஸோ இந்த டெஸ்லா பவர் வால் வந்துட்டு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 kWh பேட்டரி வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இந்த 7 kWh பேட்டரி வந்துட்டு அழகான ஆஸ்தட்டிக், அதாவது நீங்கள் எடுத்து செவுத்தில் தூக்கி மாட்டிடலாங்க. மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டரினே தெரியாது. அதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குது, எல்லாமே இன்பில்ட்டாக அந்த ஒரு யூனிட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆஸ்தட்டிக்கலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு ப்ராடக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது நீங்கள் செவுத்தில் தூக்கி மாட்டுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு ரூம் கட்டி அந்த ரூமில் ஒரு யூபிஎஸ் வச்சு அது பக்கத்தில் 5 பேட்டரி கீழே வச்சு அதை நீங்கள் மாதம் ஒரு தடவை அதில் வந்துட்டு வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது ஃப்ளோட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி எவ்வளோ வேலைகள் மீதி ஆகுது பாருங்கள். ப்ளஸ் வந்துட்டு இந்த சிம்பிளாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவோட அந்த பவர் வால் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்லா ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களோட பவர் வால் வந்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி வந்துட்டு இப்போ நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ வந்துட்டு யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு காம்படிட்டிவாக ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க. பட் எகெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மக்கள் ஒரு டைம் ஃபீல் பண்ணாங்க. அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வால் மவுண்டபிள் இன்வெர்ட்டர் வித் லித்தியம் பேட்டரி அந்த மாதிரி பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஸோ நான் பவர் வால்ங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னா இல்லை, பட் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கிடைக்கிற ரிசோர்ஸ் வச்சு நான் அதை முதல்ல பண்ணேன். ஸோ நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் டெஸ்லாவோட பவர் வால் வந்துட்டு வந்த உடனே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அதை வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நான் ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறப்போ அவங்க இந்தியாவுக்கு ஷிப் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வரைக்குமே அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு அவங்க ஷிப் பண்ண கிடையாது. ஸோ இப்போ அப்போ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா நம்ம எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுறது? ஏன்னா 5 வருஷம் இப்போ இது நான் பார்த்ததுலேருந்து 2015 அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ 5 வருஷம் ஆச்சுங்க, என்ன ப்ராடக்ட் வரல. அப்போ நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ப்ராடக்ட் வரணும்னா ஒரு கம்பெனிக்காரங்க வந்துட்டு ஃபாரினில் பண்ணி நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்தா தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை இருக்குது. அப்படின்னா அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இனிஷியலாக நம்மக்கிட்ட கிடைக்கிறத வச்சு செய்யலாம். அவங்கக்கிட்ட இருக்கிற அளவுக்கு வந்துட்டு ஹைடெக் டெக்னாலஜி கிடையாது, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பணமும் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிறத வச்சு பண்ணுறது அப்படின்றப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் யூஸ்டு செல்லை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ இந்த யூஸ்டு செல் கலெக்ட் பண்ண பேக்கில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண இந்த இது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கு தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு 18650 ஃபார்ம் ஃபேக்டர் செல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த செல் ஹோல்டருக்கு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கை பில்ட் பண்ணி இதை நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் 3 வோல்ட் பேட்டரியாக யூஸ் பண்ணலாம், 3 வோல்ட், 6 வோல்ட், 9 வோல்ட், 12 வோல்ட், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்துட்டு இந்த பேக்கை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சீரிஸ் பேரலில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக இதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தகுந்த பேக்காக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கே பவர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் 3 பிளாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது 3ஐயும் வந்துட்டு சீரிஸ் பேரலில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 120 Ah பேட்டரியை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த பேட்டரியை வந்துட்டு இந்த மாதிரியான செல்ஸை வந்துட்டு ஒரு சீப்பான மெத்தடில் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு இது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சேஃப்டி அப்படிங்கிறது லித்தியம் பேட்டரியில் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு இப்போ இந்த காப்பர் ராடை வந்துட்டு சென்டரில் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இங்கே பாருங்கள், நான் கிளாஸ் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் ஃபியூஸ் என்ன ஆகும்னா
எப்போ இதிலிருந்து மோர் தென் 1.5 ஆம்ஸ்க்கு மேலே வந்துட்டு கரண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்போ ஃபியூஸ் போயிடும். ஸோ என்னோடய டோட்டல் லோடு என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு என்னோடய வீட்டில் இருக்க எல்லா சிஸ்டமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ லோடு எப்போ எடுக்கணுங்கிறத நான் கால்குலேட் பண்ணி தான் அந்த பேட்டரி பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1.5 ஆம்ஸ் ஒரு செல்லுக்கு வந்துட்டு லோடு தாண்டிச்சு அப்படின்னா இந்த செல்லெல்லாம் ஃபியூஸ் போயிடும். ஸோ அந்த பேக் இஸ் சேஃப். இதனால் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கேங்க. அடுத்து செகண்டரி ஃபெயிலியர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த காப்பர் ராட் இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு ஃபாரினில் எல்லோரும் வந்துட்டு அந்த ஒயர்லாம் வந்துட்டு முறுக்கி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எர்த் ராட்னு கிடைக்கும். ஸோ அந்த எர்த் ராட் அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பேக் இப்போ நான் பில் பண்ணேன். இதில் வந்துட்டு பாருங்கள் இங்கே கிளாஸ் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இங்கே வந்துட்டு ஃபியூஸ் ஒயர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபியூஸ் ஒயர் என்னென்னா ஒரு இதே மாதிரி தான் கிளாஸ் ஃபியூஸ் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். பட் கிளாஸ் ஃபியூஸ் கிடைக்கல அப்படின்றப்ப நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபியூஸ் ஒயர் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ஆச்சு அப்படின்னா இந்த பேக்லேருந்து டீசால்டர் ஆகிடும். ஸோ அப்பயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செல்லு பிரச்சனையாச்சுனாலோ இல்லை அதிகமான ஆம்பியர் நீங்கள் ட்ராப் பண்ணிங்கனாலோ அப்போ வந்துட்டு இந்த செல்லு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். உங்களோட பேட்டரி வந்துட்டு அதோடைய மேக்ஸிமம் தாண்டி அங்கே ஃபிசிக்கலாகவே அதை ஓடாது. நீங்கள் அடுத்ததாக வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரில் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் செகண்டரி. உங்கள் பேட்டரியோட ப்ரைமரி ப்ரொடெக்ஷன் இது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை மற்ற சேஃப்டி மெக்கானிசம் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்துட்டு செகண்டரி. பட் ப்ரைமரியாக வந்துட்டு பேட்டரி லெவலில் இந்த இதெல்லாம் பண்ணி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேக்கை வந்துட்டு பில்ட் பண்ணேன். ஸோ இப்போது இந்த லெட் ஆசிட் பேட்டரிக்கும் லித்தியம் பேட்டரிக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டுங்க இந்த கம்ப்யூட்டர் யூபிஎஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரோட் சைடில் வந்துட்டு இந்த தள்ளுவண்டி கடை இருக்குது பாருங்கள், அவங்களாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சின்ன பேட்டரி. இது வந்துட்டு இந்த 12 வோல்ட் 7 ஆம்பியர்னு போட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பேட்டரி வந்துட்டு ஆல்மோஸ்ட் எப்படி ஒரு ஆவரேஜாக ஒரு 3லேருந்து 3.5 கிலோவாவது வெயிட் மினிமம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. 4 கிலோ இருக்கலாம், அவ்வளோ வெயிட் இருக்குது இந்த பேட்டரி. ஸோ இப்போ இந்த பேட்டரிக்கு இப்போ நான் வந்துட்டு லித்தியமில் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன்னா இப்போ நான் பண்ணியிருக்க பேக், அதாவது இதெல்லாம் பழைய பேக்குங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணது, ரொம்ப பழசு. ஸோ 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணினது தான் இப்போ இந்த வீடியோவில் போட்டோம். நான் இன்னொரு சேனல் எனக்கு நவீன்கணேசன் அப்படின்ற பேர்லேயே ஒரு சேனல் இருக்கும், சும்மா ஒரு 30 செகண்ட் வீடியோ போட்டதோட சரி. பட் இது என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் யாரும் பண்ணலை. அதனால் வந்துட்டு இதை போட்டால் யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சேனலில் போஸ்ட் பண்ணவும் இல்லை அந்த டைமில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் பில் பண்ணுற பேக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக பிஎம்எஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த 2 பேக் இல்லைனா அடிஷ்னலாக இன்னொரு பேக், இந்த 3 பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் என்னால் 2 விரலில் தூக்கலாம், அவ்வளோதான் வெயிட்டுங்க. ஸோ இந்த இது இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க இந்த பல்கான லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இதனுடைய கெப்பாசிட்டியை விடவும் இதனுடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ப்ளஸ் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேட்டரியை குவிக் சார்ஜ் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணி திருப்பி நீங்கள் வந்துட்டு உங்களோட யூசேஜுக்கு வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு பனிப்பிரதேசத்துலேயே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூரிய ஒளி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் வருதுன்னா நீங்கள் அந்த 3 மணி நேரத்தில் வர்ற சூரிய ஒளியை நிறைய சோலார் பேனல் வச்சு உங்களோட பேட்டரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி திருப்பி எடுத்து நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு லித்தியம் பேட்டரி அப்படின்றது அந்த இடத்துல பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னெல்லாம் தான் இப்போ இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைக்கல. லேப்டாப்போட இதிலேருந்து அந்த செல்லெல்லாம் பழைய செல்லெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் எதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்றத வந்துட்டு ஓப்பஸ்ன்னு சொல்லி சார்ஜர் இருக்குங்க, லித்தியம் பேட்டரியோட சார்ஜர். ஸோ அந்த மாதிரியான சார்ஜரை வந்துட்டு ஒரு சீரியஸாக ஃபுல்லாக செட் பண்ணி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியிருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது எகைன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அது என்னன்னே தெரியல, இங்கே எது எங்கே வாங்குறதுனே தெரியல. அப்படின்றப்ப நான் ஒரு செல்லாக கலெக்ட் பண்ணேங்க. ஒரு பேட்டரியை கலெக்ட் பண்ணுவேன், அதில் இருக்கிறது நல்லதெல்லாம் பிக் பண்ணுவேன். ஸோ அதில் எதெல்லாம் ஒழுங்காக ஓடுது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அதிலிருந்து ஒரு பேக்கை பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு பேக்கை ஓப்பன் பண்ணணும், அதில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பிக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அதில் இருக்கிற திரும்ப அந்த டெஸ்ட் பண்ணதை பூரா செக்ரிகேட் பண்ணி இந்த மாதிரி பேக்கை பில்ட் பண்ணணும், அதில் சேஃப்டிக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும், அதுக்கு ஒரு என்க்ளோஷர் பண்ணணும், அதை தூக்கி ஒரு இடத்துல வைக்கணும், அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இவ்வளோ வேலைகள். ஸோ இவ்வளோ வேலையும் வந்துட்டு பண்ணுறது எதுக்குன்னா அந்த ப்ராடக்ட் என் கண்ட்ரியில் கிடைக்கல அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு ஒத்துக்க முடியல. அது ஒன்று தான் காரணம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா புதுசே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது செல், பிராண்ட் நியூ, நாட் யூஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ எவ்வளோ நாள் வந்துட்டு இப்போ நான் வாங்கி வேணுங்கிற சைஸில் வந்துட்டு பேக்காக பில்ட் பண்ணலாம், கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியும், இல்லை என்னோடய ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி பேட்டரி பில்ட் பண்ணுறதுனால என் வீட்டுக்கு நான் வந்துட்டு பேட்டரி போட்டுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதுக்கு மேலே நிறைய பொட்டென்ஷியல் இருக்குங்க. அதாவது வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்காக பண்ணோன்னா அது நம்மளுக்கு அட்வான்டேஜ். பட் அதுக்கு மேலே நம்ம இதை வச்சு நம்மளோட ஐடியாலஜி வந்துட்டு ஜாஸ்தி. அப்படின்றப்போ நீங்கள் இதை என்னென்னதெல்லாம் க்ரியேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத இதெல்லாம் வந்துட்டு சொல்யூஷன்ஸ்லாம் வந்துட்டு இதை வச்சு நீங்கள் சிம்பிளிஃபைடாக பண்ணலாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மெஷின் வச்சுருக்கீங்க, அந்த மெஷின் வந்துட்டு
உங்களுக்கு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு இன்டர்நெட் ரூட்டர் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த கரண்ட் போயிடுச்சுன்னா ரீஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்ற பிரச்சனைக்கெலாம் ஒன்றும் இல்லை, இந்த பேட்டரி தான் நான் யூஸ் பண்ணுவோம். இந்த பேட்டரியில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆர்மி கிரேடில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட். இதில் வந்துட்டு எளியே வந்து இந்த ஒயரை கடிச்சாலும் கட் பண்ண முடியாது. இதில் யூஸ் பண்ணியிருக்க கனெக்டர் பாருங்கள், XT30 கனெக்டர். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியான பேக்கை வந்துட்டு பில்ட் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்னா, எனக்கு வந்துட்டு இந்த 3D பிரிண்டர் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரன் பண்ணுறது எல்லாமே பேட்டரியில் தான் பண்ணுறோங்கிறப்ப ஸ்டார்டிங்கில் அதிக கரண்ட் எடுக்குதுன்னா பேக்கிலேருந்து வந்துட்டு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா எவ்வளோ லோட் கொடுத்தாலும் இதில் ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் இனோவேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டெப்பில் இருந்து ஆரம்பிக்கணுங்க. அது இங்கே கிடைக்கல, இந்தியாவில் வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணல, இவங்க சப்போர்ட் பண்ணல, நீங்கள் எதுவுமே கிடைக்கலன்னா நம்ம விட்டுறதுங்களா? ஸோ அந்த மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது எதுவுமே ஒரு தடை கிடையாது. என்ன இருக்குது, இப்போ என்ன இருக்குது, அதை வச்சு எதையாவது ஒன்று பண்ணுவோம். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு அது பெருசாக கிடைக்கிறப்ப நம்ம வந்துட்டு ரெடியாக இருப்போம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில் தான் நான் இதெல்லாம் பண்ணது. ஸோ இந்த இதை நான் எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இந்த ஐடியாலஜி வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்துட்டு இது என்ன ரீசனுக்காக பண்ணணும் அப்படின்றத இதை உங்களுக்கு காட்டுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோதான் செல்ஃப் மோட்டிவேட்டராக இருந்தாலும் ஒரு சில டைமில் வந்துட்டு சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதாவது நம்ம இப்போ என்னோட இந்த இதே வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு பில்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 months கிட்டத்தட்ட வந்துட்டு யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். ஸோ அப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சத்யகுமார் அப்படின்ற ஒரு வந்துட்டு என்னை பார்த்தப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன் வந்துட்டு சும்மா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த பூஸ்ட்டுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்த பேக்கை வந்துட்டு நாங்கள் டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ அந்த இடத்துல எனக்கு அந்த பூஸ்ட் வந்துட்டு அந்த சப்போர்ட் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் கிடச்சிது. ஸோ என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட் நான் சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணப்போ தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அடுத்தது வந்துட்டு அந்த யூடியூப்பில் வந்துட்டு என்னோட இன்னொரு சேனல் நவீன்கணேசன் ஒரு சேனல் இருக்கும், சும்மா அதில் ஒரு 30 செகண்ட் கிளிப்பிங்காக போட்டேன். பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல அந்த பூஸ்ட் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் அந்த இடத்துல மேபி நான் இதை இன்னும் பண்ணியிருக்கலாம், பட் லேட் ஆகிருக்கும். பட் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த இப்போ என்ன முன்னாடி அந்த சென்னை வ்ளாகர் அந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு எனக்கு கொடுத்த சப்போர்ட், எனக்கு நீ எழுதின மெயில்ஸ், நீங்கள் கொடுத்த மெசேஜஸ், இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவான விஷயமா இருக்குது அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே அது வந்துட்டு நான் என்னோட அந்த ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி நான் வந்துட்டு வேல்யூ பண்ணி அந்த இடத்துல நான் அவங்களோட இதை வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட் வந்துட்டு நீங்கள் எனக்கு அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்துட்டு கொடுங்க. எல்லா யங்ஸ்டர்ஸையும் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம கண்ட்ரி வந்துட்டு ஒரு பெட்டர் பிளேஸில் இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்கள வந்துட்டு மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.